நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண நண்பர்களே. இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். 2 வகையான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 22,140 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது குரூப் டி போஸ்டுக்கு நான் கெசட்டடுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ஏஎல்பில இருந்து 11,127 காலி பணியிடங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அபிஷியல் ஜியோ ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 2 நோட்டிபிகேஷனும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துனீங்கன்னா 33,322 காலி பணியிடங்கள் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் வந்திருக்குது நண்பர்களே. இதோடைய முழு அப்டேட் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com அல்லது naveen99650@gmail.com அல்லது naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய பிசினஸ் queries எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய அபிஷியல் வெப்சைட். இப்ப நீங்க திரையில பார்க்க போற அந்த 31/1/2026 அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இது. இதோட க்ளோசிங் டேட் 2/3/2026 சொல்லியிருக்காங்க. இதோடைய நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இதுதான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஆல்ரெடி நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நோட்டிபிகேஷனுடைய ஃபுல் டீடைல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 2/3/2026 சொல்லிருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான கடைசி தேதி 4/3/2026 சொல்லிருக்காங்க. ஏதாவது மாடிபிகேஷன் பண்ணா டெஸ்ட் விண்டோ அவங்களுக்கு மட்டும் 5/3 முதல் 14/3 வரைக்கும் டைம் சொல்லிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 33 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 22,195 காலி பணியிடங்கள் லெவல் 1க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப் டு லெவல் 7 வரைக்கும் போக முடியும் சொல்லியிருக்காங்க. இதுல ரிசர்வேஷன் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரிமி லேயர், எக்கனாமிக் வீக் பர்சன், மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன், சிசிஏ, இந்த மாதிரி வேரியஸ் டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே அப்ளை பண்றதுக்கு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் வாங்கிக்கோங்க. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் அப்படின்னா வேற உள்ள நண்பர்களே மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. இதுல அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உடைய அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட் லிங்க் உள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நேஷனாலிட்டி இந்தியா, நேபாள், பூட்டான், டெபிட்டான் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் தனஜியா, ஜமீபா, மாலவி, ஜாய், எத்தோப்பியா, வியட்நாம் இவங்க இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஏஜ் பாத்தீங்கன்னா 18 முதல் 31 சொன்னது. சோ இயர் அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சன் 2/1/1993 இருந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. ஓபிசி நான் கிரிமி லேயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2/1/1990 சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 2/1/1988 இருந்து சொல்லிருக்காங்க. சோ லோவர் லிமிட் டேட் ஆஃப் பர்த்க்கு 1/1/2008 சொல்லிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இயர் அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 3, ஓபிசிக்கு 6, எஸ்சி எஸ்டிக்கு 8, இயர் எக்கனாமிக் வீக் பர்சன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளி 10, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 13, எஸ்சி எஸ்டிக்கு 15, குரூப் டி அண்ட் குரூப் சி ரயில்வே ஸ்டாஃப்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா
அவங்களுடைய வாரிசு அடிப்படையில வந்து யூஆர் அண்ட் எக்கனாமிக் 40, ஓபிசி 43, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45, இது விண்டோஸ் டிவோர்ஸ் சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஓபிசி கேட்டகரியிலுக்கு இருக்க ஜென்ஸும் யூஆர் கேட்டகரியில ஜென்ஸுக்கும் வந்து சொல்லிருக்காங்க. இதுல 400 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ரீஃபண்டபிள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுல வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மென் மாற்றுத்திறனாளி ஃப்ரீ ஆல் ஜெண்டர் கேட்டகரி இருக்கக்கூடிய ஃபீமேல் அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி ஆஃப் எக்கனாமிக் வீக் பர்சன் கிளாஸ் இவங்க எல்லாத்தையுமே 250 ரூபாய் சொல்லிருக்காங்க. நீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு 250 ரூபாய் வந்து நீங்க எது மூலியமா ஆன்லைன்ல பேமெண்ட் பண்றீங்களோ அது மூலியமா அந்த பேமெண்ட் மோட் மூலியமாவே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஒன்லி வந்து ஆன்லைன்ல தான் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீஃபண்ட் டீடைல்ஸ் பத்தி எல்லாமே இருக்குது. ஓபிசி நான் கிரிமி லேயர் எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் இதுல எப்படி வாங்கணும் எக்ஸ் சர்வீஸ்மென் டீடைல்ஸ் இதுல 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி வந்து செலக்ட் பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அடுத்து பிஇடி டெஸ்ட் அதாவது பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட், மூன்றாவது வந்து டிவி டாக்குமெண்ட் வெரிபிகேஷன், நாலாவது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எம்இ. இந்த 4 டீடைல்ஸ் வச்சுதான் வந்து செலக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. 100 கொஸ்டினுக்கு வந்து 90 மினிட்ஸ்க்கு வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க. அதுல ஜெனரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிங் ஸ்கோர் யூஆர் கேட்டகரியில இருந்ததுன்னா 40%, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 40, ஓபிசிக்கு வந்து 30, எஸ்சிக்கு 30, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 30 மினிமம் பாசிங் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து 35 kg 100 மீட்டர் ஓடணும், 2 மினிட்ஸ்ல 1000 மீட்டர் ஓடணும், 4 மினிட் 15 செகண்ட். இது மேல் கேட்டகரிக்கும். ஃபீமேல் கேட்டகரியில 20 kg வெயிட் லிப்டிங் டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர் 2 மினிட்ஸ், 1000 மீட்டர் வந்து 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ். சோ இதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கான டீடைல்ஸும் வந்து 1 by 1 வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதோடைய ஃபுல் டீடைல்ஸ் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வரையாகவே இங்க வந்து வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணியும் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து திரையில வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஓபிசி எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் மாற்றுத்திறனாளிக்கு தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு அந்தந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்கோ அதுல கேஸ்ட் வழியாக பிரேக்கப் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்னு சொல்லிட்டு சவுத்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதுல இந்த சவுத் சைடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதா இது. அதற்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஏஎல்பி வரக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இதுதான் அபிஷியல் ஜியோ ஆர்டர். இந்த ஜியோ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 19/2/2026 தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஏஎல்பினா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் 1400 காலி பணியிடங்களும், ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 700 காலி பணியிடங்களும், ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் 1625 காலி பணியிடங்களும், ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு 608 காலி பணியிடங்களும், நார்த் சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் 457 காலி பணியிடங்களும், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு 105 காலி பணியிடங்களும், நார்த் ஈஸ்ட் ஃபாரின் ரயில்வேக்கு 1276 காலி பணியிடங்களும், நார்த்தன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 740 காலி பணியிடங்களும், நார்த்தன் வெஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 600 காலி பணியிடங்களும், சவுத்தன் சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 674 காலி பணியிடங்களும், சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேக்கு 200 காலி பணியிடங்களும், சவுத்தன் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு 1531 காலி பணியிடங்களும், சவுத்தன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 250 காலி பணியிடங்களும், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 200 காலி பணியிடங்களும், வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 541 காலி பணியிடங்களும், வெஸ்டர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் 214 காலி பணியிடங்களும், அதே மாதிரி சென்ட்ரல் லோகோமோட்டிவ் ஒர்க்குக்கு வந்து 6 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 11,127 காலி பணியிடங்கள் ஏஎல்பி நோட்டிபிகேஷன் லெவல் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயருக்கு வந்து வரப்போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ரிலீஸ் ஆகும். அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் டி நான் கெஜெட்டட் அந்த போஸ்டிங்கான இந்த நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து முடிஞ்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
சேரும் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் ஒன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டால வந்து பிரைவேட்டா வந்து ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம், Facebook, Instagram அண்ட் வாட்ஸ்அப் இதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen7358@gmail.com அல்லது naveen9965@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய queries எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.